இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பியின் மோசமான தாக்குதல், வெளியான சிசிடிவி காணொளி. மின்வெட்டு தொடர வாய்ப்பு, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. மரணச் சடங்கில் கலேபரம், நால்வர் மருத்துவமனையில் அனுமதி. பிரபல தேசிய பாடசாலை மாணவ மாணவிகள் மீது கொடூர தாக்குதல். 2025 உலகத் தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுமகன்கள் இருவரை தாக்கும் வகையிலான சிசிடிவி காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபரொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. யாழில் நேற்று இரவு தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்குள் வைத்து அர்ச்சுனா எம்பி காணொளி எடுக்க முற்பட்ட போது அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த நபரை விடுதிக்குள் வைத்து துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்தான சிசிடிவி காணொளி தற்சமயம் வெளியாகியுள்ளது. எனினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் பீங்கானால் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ச்சுனா எம்பி அந்த நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது கையிறக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது அதனை எதிர்த்த இரண்டு நபர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அர்ச்சுனா ஒருவரை பீங்கானால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. எனினும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு முன்னர் சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் தொடர்பிலான வீடியோவை எம்பி அர்ச்சுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். தற்போது ஏற்பட்டுள்ள மின் நெருக்கடியால் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவ்வாறான நிலைமையில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். மின்வெட்டு எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாளை அமுல்படுத்தப்படும் மின் விநியோக துண்டிப்பு குறித்து நாளை காலை அறிவிக்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டு வருவதால் மின் விநியோக துண்டிப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரட்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது. இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு சுமார் 300 மெகாவாட் மின்சாரத்தை இழந்தது. இந்நிலையில் பௌர்ணமி தினம் காரணமாக இன்று மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்பட மாட்டாது எனவும் மின்சார சபை அறிவித்துள்ளது. மொரட்டுவ எகொட உயன பிரதேசத்தில் இறுதிச் சடங்கொன்றில் கடும் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண் ஒருவர் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆண் ஒருவரால் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த 4 பேரும் பாணந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். எகட உயன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மாத்தளை கடுவல போமரிய பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றிற்குள் பலவந்தமாக நுழைந்த சிலர் பாடசாலைக்குள் கேடட் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாடசாலை மாணவ மாணவிகளை மிருகத்தனமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேற்று பிற்பகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்பும் சில பாடசாலை குழந்தைகளை தாக்கியதாகவும் அதிபர் கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்றும் மேலும் சிலருடன் வந்து பாடசாலைக்குள் பலவந்தமாக நுழைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் பாடசாலையின் அதிபர் கூறுகின்றார். பாடசாலையின் பழைய மாணவருடன் பாடசாலைக்குள் நுழைந்த வழியாட்கள் இவ்வாறு மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை தாக்கும் போது அவர்களை காப்பாற்ற சென்ற மாணவிகளையும் பூந்தொட்டிகள், விளக்குமாறு, துடைப்பம் போன்ற பொருட்களால் தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக நவகமுவ போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார். 2025 உலகத் தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் 13ஆம் திகதி வரை துபாயில் உலகத் தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜைட் அல் நஹியனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் விஜயம் மேற்கொண்டு நேற்று ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க துபாயில் நடைபெறும் 2025 உலகத் தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் உரை நிகழ்த்தவுள்ளார். எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள், தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலகத் தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்துவதே உலகத் தலைவர்கள் மாநாட்டில் முக்கிய நோக்கமாகும். இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. இதில் 150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4000த்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜைட் அல் நஹியன் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெறவுள்ளதுடன் அதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்தின் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்டூமையும் சந்திக்க உள்ளார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, வலுச்சக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாட உள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளார்.